உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு நபர் மதம் மாறிய பிறகு SC/ST வழக்கை பயன்படுத்த முடியுமா? இது தொடர்பாக ஆந்திர பிரதேஷ் உயர்நீதிமன்றம் அகாலா ராமி ரெட்டி vs ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் என்ற வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் ஒரு நபர் இந்துவாக இருந்து அவர் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டு பிற்பாடு அவர் பாதிரியாராக அவர் ஒரு ஆலயத்தை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த பகுதியில் வசித்து கொண்டிருக்கிற ஒரு நபர் அவரை ஜாதியின் பெயரை வைத்து திட்டியதால் அவர் மனமுடைந்து பிற்பாடு நான் ஒரு இந்து ஆதி திராவிடர் என்கின்ற அந்த சாதி சான்றிதழை வைத்து காவல் நிலையத்திலே ஒரு புகார் ஒன்றை அளிக்கிறார். இவர் தன்னை சாதியின் பெயரை சொல்லி அவர் அசிங்கமாக திட்டிவிட்டார் என்று சொல்லி உடனடியாக காவல்துறை அதிகாரி அவர்களும் SC/ST வழக்கை பதிவு செய்து விடுகின்றனர். இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் இந்த அகாலா ரெட்டி அவர்கள் ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தில் அந்த FIR குவாஷ் பெட்டிஷன் ஒன்றை தாக்கல் செய்கிறார். விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி, ஒரு இந்து மதத்திலிருந்து ஒரு நபர் கிறிஸ்துவ மதத்திற்கோ அல்லது முஸ்லீம் மதத்திற்கோ மாறிய பிற்பாடு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சலுகைகளை பயன்படுத்தி அவர் ஒரு இந்து ஆதி திராவிடர் என்று சொல்லி அவர் இந்த வழக்கை, அதாவது SC/ST வழக்கை பயன்படுத்த முடியாது, தீண்டாமை மற்றும் வன்கொடுமை வழக்கை பயன்படுத்த முடியாது என்று சொல்லி இந்த மனுதாரர் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப அந்த FIR ஆனது குவாஷ் செய்து உத்தரவிட்டு விடுகிறார். இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.